Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு தேவையான அரிசியையும் பருப்பையும் முதல்ல ஊற வச்சு எடுக்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் பொன்னி அரிசி சேர்த்திருக்கேன். கூடவே 1/4 கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரிசியையும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுக்கலாம். இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 7-8 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டை எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசியும் பருப்பையும் மசாலாவோட சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். நாம எடுத்துருக்கிற 1 கப் பொன்னி அரிசிக்கு 2 கப் தண்ணியும் 1/4 கப் துவரம் பருப்புக்கு 1/2 கப் தண்ணியும் வச்சு 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்க எடுத்துருக்கிற அரிசிக்கு ஏற்ப தண்ணியை அளந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லாவே கொதிக்கட்டும். இதில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்க்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி மிதமான தீயில ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரொம்பவே சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விடலாம். பாருங்க, ரொம்பவே சூப்பராக நம்மளோட சுவையான அரிசி பருப்பு சாதம் சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.